friends, welcome back to my channel. Thanks for choosing my video. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க அக்காவோட 5th month வளைகாப்பு தான் பார்க்க போறோம். ஸோ உங்களோட எல்லாரோட பிளெஸிங்ஸும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வேனை பிடிச்சி வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாருமே அழகாக ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ போகிற கேப்லேயே எங்கள் ஆச்சி வந்து ஒரு பாட்டெல்லாம் பாடினாங்க. எங்கள் அக்கா நாங்கள் போகிறதுக்குள்ளே பாதி ரெடி ஆகிட்டாங்க. ஒன்லி வந்து ஜடை மட்டும் வந்து வைக்கல, கிருஷ்ணர் ஜடை தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 5th மந்த்ன்றனால வந்துட்டு 5 கிருஷ்ணர் வந்துட்டு ஜடையில் வைக்க போகிறோம். இந்த 5th மந்த் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்ராக்காவும் அத்தையும் தான் வந்து சேர்ந்து வந்து பண்ணாங்க. அவங்க தான் வந்து கிருஷ்ணர் தீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிருஷ்ணர் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அக்கா வந்து ப்ளூ வித் க்ரீன் சாரியும் போட்டிருந்தாங்க. நான் வந்து பிரகதி குட்டியை தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு லக்கி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டான். இந்த லக்கி வந்து கத்திட்டே இருக்கோம். ஒரு ரோஸ் வேணி, ஒரு மல்லிப்பூ வேணி, அதுக்கப்புறம் 5 கிருஷ்ணர். 5வது மாதம்ன்றனால 5 கிருஷ்ணர். அதை வந்து லைனாக வந்துட்டு செப்பரேட்டாக வைக்கிற மாதிரி இதுதான் பிளானு. ஸோ எல்லோரும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து சூப்பரான தட்டு வரிசையை வந்து ரெடி பண்ணிட்டோம். அங்கே ஜட தைக்கிற கேப்பில் வந்து இங்கே தட்டு வரிசை எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேக் ட்ராப்க்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்க்ரீன் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வாழை இலையில வச்சு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாசினி வந்துட்டு இந்த ட்ராயிங் வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க கீர்த்திகாவுக்கு. ஸோ அதுவும் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு நாங்கள் பேக் ட்ராப்பில் வந்து ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வாழை இலையில் வந்து இந்த கால்பாதம் வந்து நான் வரைஞ்சேன். இதெல்லாம் வந்து பேக் ட்ராப்பில் வந்து சூப்பராக செட் பண்ணிட்டோம். பூஜை போட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லக்கி மாமா எங்க எல்லாருமே வைக்கணும். அவங்களுக்கா தெரியும் எப்ப போடணும்னு போலவே. என்னென்ன சாதனம் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல். இது வந்து கருவேப்பிலையா? பச்சை கலர் கருவேப்பிலை. அது என்ன? சாம்பார் சாதம். பாஸ்தா. யாருமே இந்த மாதிரி பாஸ்தா வைக்க மாட்டாங்க. பாஸ்தா. ஃப்ரைட் ரைஸ். பொன்னில எங்க பாருங்க சிரிங்க 2 பேரும். கீர்த்திக்கு மட்டும் சிரிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் சிரிச்சு முழிக்கிறீங்க. 2 பேரும் வளையல் போடுங்க. எல்லாம் என் குழந்தைய பயமுத்துறீங்க. அவங்கள போடுவாங்க. ஐயோ பிரியா எங்க பாருங்க. ஓகே
இது ரொம்ப சின்னதா இருக்கா? சரி. இது என்ன சைஸ்ல பாப்பா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இந்த வளையல் கொடுக்கலாம்ல? செல்வி தான் டக்கு 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 இருங்க போட்டோ வீடியோ கவர் பிடிச்ச மார்ஷ்மெல்லோ தங்கமா பார்த்து ஏன் போடக்கூடாதா? போடலாமே, பசங்களும் போடலாமே. இது நான் இப்ப போவா போட்டாதான் லேட் ஆகும். ரெண்டு பேரும் கோழிகளாட்டம். ஓ சரிம்மா சரிம்மா சரிம்மா. அம்மா பொண்ணு சீக்கிரம் பேசினேன். அங்கதான் போனா இங்க வந்து கிளாஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து எடுங்க. சொல்றாங்க இப்போ எங்கள் அக்காவுக்கு ஃபுல்லாக நெலுங்கி வச்சுட்டாங்க. ஏரியில் அந்த ஆள் கூட்டிகிட்டு வர போகிறாங்க நலங்க வச்சதுக்கு. அழகாக்கெல்லாம் வளையல் காட்டுங்க. நான் இந்த கையில் வளையல் போட்டு காட்டுறேன். அதை காட்டுங்க. ஆமா லக்கி தான். சொக்க தங்கம் ஜுவல்லரி. சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 3
குட்டீஸும் வந்து டான்ஸ் போட்டாங்க. பட் சாங் வந்து என்னால் போட முடியாது காப்பிரைட் காரணத்தினால். பட் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. நெக்ஸ்ட் வந்து கேக் வெட்ட போகிறோம். எந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்னாலும் நாங்கள் கேக் வெட்டிடுவோம். ஸோ கேக்கும் வெட்டியாச்சு. வளகாப்பும் சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த வளகாப்பு வந்து சித்ராக்காவும் மத்தையும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் பண்ணிட்டு போங்க. பாய்.